Good morning, students. In this lecture, we are also going to find the PDE by eliminating arbitrary functions. By eliminating arbitrary functions. Here, what is called arbitrary function? Any function. Now, f of x plus y. Consider f of x plus y. What is f of x plus y? Function of x plus y. Function of x plus y. It may be like that, sine of x plus y or x plus y whole square or e power x plus y, like that. So, function of x plus y means it may be a sine function, exponential function or log function, whatever may be. So, that is arbitrary. That is arbitrary function. So, f is an arbitrary function. F is an arbitrary function. We have to form a partial differential equation by eliminating the arbitrary function f. Here, f is arbitrary. What is mean by f of x plus by? The f of x plus by is என்ன அப்படினா அந்த function of x plus by. அப்ப அது எப்படிலாம் இருக்கலாம்னா trigonometry function of x plus y இருக்கலாம், அல்லது exponential function of x plus y இருக்கலாம், அல்லது x plus ay whole power 5 இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில அது ஒரு function, ஏதோ ஒரு function, arbitrary function. Okay, it is an arbitrary function. We have to form the partial differential equation by eliminating this arbitrary function. So, take the first problem. 1 is it equal e power ay into f of x plus by. It is a given problem. It is a given equation. We have to form the partial differential equation of this family of family given by the arbitrary function f of x plus by. Okay. What to do? So, இந்த e power a வகை இந்த சைடு கொண்டு வந்து அந்த பக்கம் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப இது இந்த சைடு வரப்ப z into e power minus ay equal to function of x plus by. அப்ப இந்த z into e power minus ay ங்கிறது equal to function of. அப்ப அதனே சொன்னோம்ல function of அப்படிங்கிறது sin of அல்லது cos of அல்லது e power of அல்லது log of ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நாம எலிமினேட் பண்ணோம். இப்போ என்ன பண்றேன், இதை ஒன்னு பேர் கொடுத்துக்கலாம், கால் இட் as 1. Here x and y வந்து இண்டிபெண்டன்ட், z வந்து as usual depend on xy. ஓகே, இப்போ நாம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் 1 with respect to y. இப்போ இன்னொரு விஷயம் இதுல கவனிக்கணும். இப்போ ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தா அது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் தான் வரும். அப்ப அந்த PD வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல மட்டும் தான் இருக்கும். சப்போஸ் இங்க வந்து இந்த கொடுத்திருக்க ஃபேமிலி கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், ஒன்னு f இன்னொன்னு g, இந்த மாதிரி ரெண்டு கொடுத்திருந்தா நாம என்ன பண்ணோம்னா செகண்ட் ஆர்டர் PDE க்கு போக வேண்டியதா இருக்கும். ஆனா இங்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தால ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE தான், நீங்க செகண்ட் ஆர்டர் போக கூடாது. இங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள் x y யும் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து z. அதனால நம்ம dou z by dou x யூஸ் பண்ணிக்கலாம், dou z by dou y யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டோ ஸ்கொயர்ல போக கூடாது. காரணம் ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அங்க ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், செகண்ட் ஆர்டருக்கு போக கூடாது. சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா dou z by dou x வர்ற மாதிரியோ அல்லது dou z by dou y வர்ற மாதிரியோ பார்க்கலாம். பட் வந்து டோ ஸ்கொயர்லாம் போகணும். ஓகே, அதனால differentiate 1 partially with respect to x first போடுறேன். அப்படி போடுறப்ப இது with respect to x போடுறப்ப இங்க பாருங்க இது வந்து y ல இருக்கு. அதனால இத நாம அப்படியே வச்சுக்கோம். keep it as constant because of y is independent. y x and y are independent. z only depend on xy. okay, அப்ப z ஓட டெரிவேட்டிவ் அப்ப இது கான்ஸ்டன்ட். அப்ப இது கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் அதை எழுதிடலாம். e power a when differentiate with respect to x, treat this as constant, treat y as constant. அப்ப டெரிவேட்டிவ் ஆஃப் z வந்து உங்களுக்கு என்ன வரும்னா dou z by dou x. சரியா? ஓகே, இப்போ it is a function. இத நாம இதுல x இருக்கு,
இதை நாம வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். எஃப்ங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், சைனா இருக்கலாம் காசா இருக்கலாம். அப்ப சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏஒய்னு என்ன டெரிவேட்டிவ் வரும்? காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏஒய் வரும். அப்ப அந்த சைனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படிங்கிறப்ப ஃபங்க்ஷனை டெரிவேட் பண்ணாது என்ன ஃபங்க்ஷன் நமக்கு தெரியாது. அதனால எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் பிஒய். அப்புறம் நம்ம சாதாரண டெரிவேஷன் ஆர்டினரி டெரிவேட்டிவ்ல படிச்சிருக்கோம். sin ஆஃப் 5x ன டெரிவேட்டிவ் வரும் cos ஆஃப் 5x இன்டு அந்த 5x ஒரு 5 போடுவோமா? அதே மாதிரி தான் f க்கு f ஆஃப் x plus by க்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் x போடுறப்ப f dash ஆஃப் x plus by போட்டு அப்புறம் இத நாம x புத்து பண்ணா இந்த x கிட்ட டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் இது x புத்து பண்றப்ப கான்ஸ்டன்ட், அதனால என்ன ஆகும் 0. இப்போ நம்ம again இந்த நோட்டேஷன் dou z by dou x க்கு நோட்டேஷன் நமக்கு இருக்கு p ன்னு இருக்கு. அதனால இத நான் அழிச்சறேன். ஓகே. அப்ப e பவர் -ay into p equal f dash of x plus by. Okay. It is one equation called as 2. Okay. இப்போ என்ன பண்றோம்? இத டிஃபரன்ஷியேட் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் y x பொறுத்து பண்ணி வச்சிருக்கேன். ரைட். y பொறுத்து பண்ணிட்டு அத ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த f நாம எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? அதனால 1 மீண்டும் டிஃபரன்ஷியேட் 1 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y பொறுத்து பண்றேன். உங்களுக்கு தெரியும் y பொறுத்து பண்றப்ப நல்லா கவனிக்கணும். இது டிபெண்ட் ஆன் y, இது x இருக்குது y இருக்கு. இட் இஸ் a function of y. அப்ப இங்கேயும் y இருக்கு இங்கேயும் y இருக்கு. அப்ப இங்க டிஃபரன்ஷியேட் பண்றப்ப uv ப்ராடக்ட் ரூல் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணனும். x பொறுத்து பண்றப்ப இது கான்ஸ்டன்ட், அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். பட் இங்க y பொறுத்து பண்றோம், இதுலயும் y இருக்கு இதுலயும் y இருக்கு. அப்ப uv மெத்தட் யூஸ் பண்ணனும். அப்ப uv மெத்தட் யூஸ் பண்றப்ப z அப்படியே வச்சுக்கிறோமா? e பவர் டிஃபரன்ஷியேஷன் பார்ஷியலி e பவருக்கு டிஃபரன்ஷியேஷன் e பவர் -ay அப்புறம் அந்த -ay ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு y போடுறப்ப -a * 1 மட்டும் வரும். சரியா? அப்ப e பவர் -ay க்கு டிஃபரன்ஷியேஷன். இப்ப ஆர்டினரி டிஃபரன்ஷியல் e பவர் 5x னா என்ன பண்ணுவோம்? e பவர் 5x * 5 போடுவோமா? இது e பவர் -ay ஐ வித் ரெஸ்பெக்ட் டு y போடுறோம். பார்ஷியலி தான். அப்ப y மட்டும் இருக்கு. அப்ப e பவருக்கு ஃபார்முலா e பவர் -ay போட்டுட்டு அப்புறம் அந்த ay டிஃபரன்ஷியேட் பண்ணா -a வருமா? பிளஸ் uv மெத்தட். இப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும். இந்த ஃபேக்டர் e பவர் -ay z வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்ப z வித் ரெஸ்பெக்ட் டு y ஏனா y பொறுத்து பண்ணுவோம். dou z by dou. ஓகே. ஈக்குவல் again it is a some function. என்னன்னு தெரியாது ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash. சோ டிஃபரன்ஷியேட் பண்றப்ப f dash of x plus by அப்புறம் f dash of x plus by அப்புறம் இத தனியா வித் ரெஸ்பெக்ட் டு y போடுறப்ப இது 0 ஆயிரும் பிளஸ் b into 1 ஆயிரும். அதனால 0 பிளஸ் b into 1 வித் ரெஸ்பெக்ட் டு y போடுறப்ப இது 0 இதுக்கு 1 அப்ப b into 1. அப்ப இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ்ல டிஃபரன்ஷியேஷன் சிம்பிளிஃபை பண்றப்ப -a into z into e பவர் -ay பிளஸ் இதுல ஒரு e பவர் -ay இதுக்கு ஒரு q நோட்டேஷன் q ஈக்குவல் இட் இஸ் b into f dash of x plus by. இந்த டேர்ம் நமக்கு இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்னன்னா ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ணனும். அதனால வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு இது கிடைச்சது. வித் ரெஸ்பெக்ட் டு y போட்டா இது கிடைச்சது. இப்போ ரெண்டு தான் கிடைச்சது. இதுக்கு மேல அடுத்த டெரிவேட்டிவ்ல போக கூடாது. ஏனா இன்டிபெண்டன்ட் xy தான். அதனால இது ரெண்டையும் வச்சு அப்ப நாம என்ன பண்ணனும்? இந்த ஈக்குவேஷன் அல்லது இது 2 இது 3 னு சொல்றேன். இத மூணையும் வச்சு நாம f இல்லாம பண்ணனும். பண்ணிட்டா நமக்கு p க்கு ஒரு ஆன்சர் ஈக்குவேஷன் வரும். அதுதான் நமக்கு ரிக்வயர்ட் PDE. அப்ப என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். என்னன்னா இங்கேயும் f dash இருக்கு, இங்கேயும் f dash இருக்கு. ரெண்டையும் டிவைட் பண்ணனா கூட this by this equal to this by this அல்லது இந்த f dash ஓட இந்த மதிப்பை எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஓகே. எனிவே வழக்கமா நாம என்ன பண்ணலாம்? 2/3 போட்டுக்கலாம். நிறைய சம்ல இத நாம யூஸ் பண்ண போறோம். அப்ப 2/3 போறப்ப இங்க என்ன ஆயிரும்? e பவர் -ay into p பை இங்க என்ன இருக்குன்னா -az e பவர் -ay plus
e power minus ay cube equal to this by this போறோம். இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிருதா? இல்லைன்னா ஒரு ஸ்டெப் எழுதலாம், ஒரு ஸ்டெப் எழுதாததுனால எழுதலாம், தப்பு இல்லை. by b into f dash of x plus by, இந்த f dash e power minus ay, e power minus ay, e power minus y எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ ரிமைனிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டர்ல p, டினாமினேட்டர்ல உங்களுக்கு ஒரு மைனஸ் az பிளஸ் ஒரு q ஈக்குவல் டு இது ரெண்டு கேன்சல் 1 by b. இது கிராஸ் ப்ராடக்ட், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றப்ப b ஈக்குவல் டு மைனஸ் az பிளஸ் q, that is az equal pb plus q. It is the required PDE for the given equation, this one. Okay, understood?